ஏய், நான் திருன்னு முழிகிற. இப்ப எங்க போற? லோக்கலா, வெளியூரா, இல்ல ரெட் லைட் ஏரியாவா? உள்ளதாண்டா ஒளிஞ்சிருப்பா, தெரியுடா. சரிண்ணே. ஏய், மேல போய் பார்க்கலாம்டா. வாங்க. ஏய் வாங்கடா. ஏய், எங்கடா போனா அவ? மாடியில பாப்பண்ணே. ஏய், வாங்க. அபி 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 என்ன என்ன என்னாச்சு? ஆர்த்தி ரவுடிங்க துரத்தி கொலை பண்ணிட்டாங்க. ஐயோ, என்ன என்ன அபி நீ கனவு கண்டிருக்க? நீ அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கல. அப்படியே நிஜம் மாதிரியே இருந்தது. இல்ல அபி, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் ஆகல. இல்ல இந்த பாரு, நீ மனசு முழுக்க ஆர்த்தியை பத்தியே நினைச்சிட்டு இருந்திருக்க. பத்தாவதுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் வேற என்னென்னமோ சொல்லி உன்னை பயமுறுத்திட்டான். இங்க பாரு, ஆர்த்திக்கு ஒண்ணும் ஆகல. நீ ஐயோ அபி ப்ளீஸ் அழாத. அபி அழாத அபி ப்ளீஸ் அழாத. ஒண்ணும் ஆகல ப்ளீஸ் அழாத. ஓ, பேசாம போ. ஏய், இவனுங்க போங்க. ஏய், சீக்கிரம் வா. வரோம் சார். ஏய், போங்கடி அந்த பக்கம். போங்க அந்த பக்கம். கொலையை பண்ணிட்டோம். மரியாதை பேசுங்க. என்ன மரியாதை உங்களுக்கு? போங்கடி. போ, சும்மா. அபி அபி வா, வெளில போயிடலாம். வேண்டாம், நம்ம இங்கே உட்கார்ந்துருப்போம். என்ன அபி, இங்க சிச்சுவேஷன் சரியா இல்ல, புரிஞ்சுக்கோ. ஏன் வா வெளில போலாம், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வேண்டாம் வேண்டாம், நீ வேணா வெளியில போ, நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன். நான் போட்டுமா? ஹலோ, நான் ராஜேஷ் பேசுறேங்க.
ஆ ராஜேஷ் சொல்லுங்க, நான் உஷா தான் பேசுறேன். மேடம் ஆர்த்தி கிடைச்சிட்டா மேடம். ஆர்த்தி கிடைச்சிட்டாளா? கிடைச்சிட்டாளா? எங்க? அவள் ஃப்ரெண்டு ஒருத்தி வீட்டில் தான் இருக்கா. நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி அட்ரஸ் வாங்கிட்டேன். அவள் வீட்டாண்ட தான் இருக்கிறேன். இப்போ நான் போய் கூப்பிட்டா அவள் வரமாட்டா, மறுபடியும் சண்டை தான் வரும். அதனால நீங்கள் தான் சமாதானப்படுத்தி அவளை கூப்பிட்டு வரணும். அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். ஃப்ரெண்டு வீடு எங்கன்னு சொல்லுங்க. நுங்கம்பாக்கத்தில் லேக் ஏரியா நம்பர் 1 4th கிராஸ் ஸ்ட்ரீட். நான் உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன், வாங்க. சரி ஓகே ராஜேஷ், நான் பாத்துக்கிறேன். என்ன ஆர்த்தி அவ ஃப்ரெண்டு வீட்ல தான் இருக்கலாம். நுங்கம்பாக்கத்துல ஒரு அட்ரஸ் கொடுத்திருக்கான் ராஜேஷ். அங்க போய் அவளை கூட்டிட்டு வந்துடலாம். நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கா. ஓகேவா? சரி போலாமா? என்னம்மா எங்க கிளம்பிட்டீங்க? என் தங்கச்சி கிடைச்சிட்டாங்க. இருட்டா இருக்கு, இன்னும் விடியவே இல்லையா? இல்லங்க, 5:30 மணி ஆயிடுச்சு. நாங்க பாத்துக்கிறோம். வா போலாம். ஆ, சரி சரி போங்க. மேடம் இந்த வீடு தான். எங்க? ஆர்த்தி இங்கே தான் இருக்கா. நீ ஹலோ மேடம், எக்ஸ்கியூஸ் மீ. உஷா, எக்ஸ்கியூஸ் மீ. உஷா அங்க பாரு. யார் நீங்க? உங்களுக்கு யாரை பார்க்கணும்? ஆர்த்தின்னு ஒரு பொண்ணு இங்க தங்கி இருக்காளா? சாரிங்க, இங்க அப்படி யாரும் இல்லைங்க, நீங்க கிளம்பலாம். இது பாருங்க, ஆர்த்தி இங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க வந்திருக்கோம். அவ காணோன்னு நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் வேற பண்ணிருக்கோம். அவ புருஷன் தான் இங்க இருக்கான்னு சொல்லி எங்களை வர சொல்லியிருக்காரு. நீங்க எதுவும் மறைக்க வேண்டாம், சொல்லுங்க. ஏய், என்னடி இது? அது வந்தும்மா, அவங்க என்னென்னமோ சொல்றாங்க. ஆர்த்தி, ஆர்த்தி. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? தேடி வந்து தொந்தரவு கொடுக்குறீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. உஷா ப்ளீஸ் அவங்கள கூட்டிட்டு போங்க. ஆர்த்தி, என் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. ஆர்த்தி, இந்த மாதிரிலாம் பேசாத. உன்னை காணோன்னு அபி எவ்வளவு பதறி போயிருக்கா தெரியுமா? இவ்வளவு டென்ஷனோட பதட்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு உன்னை தேடி இங்க வந்திருக்கோம். நீ என்னடா இப்படி பேசுற? இவங்களை யார் பதற சொன்னது, யார் தேட சொன்னது? இவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஆர்த்தி ப்ளீஸ் உஷாக்கா, எனக்கு யாரும் சொந்தம் கிடையாது. சொந்தங்களால பட்ட வேதனை போதும் தானே எல்லாரையும் விட்டு ஒதுங்கி வந்துட்டேன். இப்ப எதுக்கு தேவையில்லாம அக்கான்னு சொல்லிக்கிட்டு உறவு கொண்டாடிட்டு இங்க வரணும்? இது பாரு ஆர்த்தி, எதுவா இருந்தாலும் அவசரப்படாத, பேசி தீர்த்துக்கலாம். ப்ளீஸ் வா. என்னம்மா இது? அவங்க அவ்வளவு அக்கறையா பேசுறாங்க, நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசுற. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உன் புருஷன் தான் அந்த வீட்டு அட்ரஸே கொடுத்தான்றாங்க. நீ அன்னைக்கு என்னவோ சொன்ன, ஆனா இவங்க இன்னைக்கு வேற மாதிரி சொல்றாங்க. ஏமா, நீங்க தான் அந்த பொண்ணோட அக்காவா? ஆமாமா. என்னடி இது? ஒரே பித்தலாட்டமா இருக்கு. உன் ஃப்ரெண்டுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்க யாருமே இல்லன்னு இப்ப அக்கான்னு இவங்க வந்து நிக்கிறாங்க. அதுவும் அந்த பொண்ணு கல்யாணம் வேற ஆயிடுச்சா? என்ன நினைச்சிட்டு இருக்க? இது என்ன வீடா இல்ல ஹாஸ்டல் நினைச்சிட்டு இருக்க? போய் சொல்லி தங்க வைக்கிறதுக்கு. இல்லம்மா. இத பார், எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. நாளைக்கு பிரச்சனை வந்தா நம்ம தலை தாண்டி உருளும். இன்னைக்கு இவங்க வந்து நிக்கிறாங்க, நாளைக்கு போலீஸ்காரங்க வருவாங்க. தேவையா நமக்கு இதெல்லாம்? சனியை முடிச்சோல முதல்ல உன் ஃப்ரெண்டை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. என்ன எங்க போனாலும் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? தேடி தேடி வந்து தொல்லை கொடுக்குறீங்க. சாரிமா, என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி, அதான் போய் சொல்லிட்டேன். இவங்கெல்லாம் என் நிம்மதியை கெடுக்கிறவங்க. அதனாலதான் இவங்கள பத்தி நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. சாரிமா, நான் வரேன்.
ஆர்த்தி இப்ப ஏன் ஆர்த்தி அழற? வேற என்னக்கா பண்றது? இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு ஒண்ணு அழணும் இல்ல சாகணும். ஐயோ ஏமா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுற? நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஆமாங்கா, எனக்கு இப்ப இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. நீ ஏன் அப்படி நினைக்கிற? ஆமாங்கா, எனக்கு நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இந்த அபி இருக்க விட மாட்டேங்கிறாங்க. தேடி வந்து தொல்லை கொடுக்குறாங்க. நான் ஒரு புழுகி நீ ராஸ்கலை கட்டிக்கிட்டேன். அவன் சரியான பொறுக்கியா இருக்கான். இப்ப அங்க போய் என்னால வாழ முடியாது. எனக்கு போறதுக்கு வேற இடமும் கிடையாது. எனக்கு இப்ப இருக்கிற ஒரே வழி சாகிறது தான்க்கா. ஆர்த்தி ஸ்டாப் இட். பைத்திய மாதிரி பேசாத. உனக்கு நான் இருக்கேன். தோ அபி அக்கா இருக்கா. எனக்கு அப்படிலாம் யாரும் கிடையாது. சரி ஓகே, அவளை விடு. நான் உனக்கு இருக்கேன் ஆர்த்தி. நான் மட்டும் இல்ல, உனக்கு ஒரு குடும்பமே இருக்கு. அம்மா இருக்காங்க, ஆனந்தி, மனோகர் எல்லாரும் இருக்காங்க. உன் புருஷன், மாமனார், மாமியார் இத்தனை பேர் இருக்கோமே. இவங்க எல்லாம் பேருக்கு தான்க்கா இருக்காங்க. இத்தனை பேர் இருந்தாலும் நானும் அதுதான். நான் எங்கேயாவது போறேன்க்கா. எங்க ஆர்த்தி போவ? எங்கேயாவது தொலைஞ்சு நாசமா போறேன். அவளை விட உஷா, அவ போட்டும். எதுக்கு கெஞ்சுற? அவ இப்படிதான் ஆவான்னு எனக்கு நல்லா தெரியும். பெரிய இவ மாதிரி என்கிட்ட சவால் விட்டுட்டு போன அன்னைக்கு அப்பவே இவ எதுவுமே உருப்படியா செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அபி நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ வேற. நிஜமாதான் உஷா, பெருசா படிச்சு கிழிக்க போறேன், பெரிய ஆளாக போறேன், லைஃப்ல நான் பெருசா ஜெயிக்க போறேன் அப்படி இப்படின்னு பெருசா அளந்து விட்டுட்டு போனா. உஷா, நான் அப்பவே அதை நம்பல. இவளால எதுவுமே கிழிக்க முடியாது, இவ ஒரு வெத்து வெட்டு வேஸ்ட் பார்ட்டின்னு நான் அப்பவே நினைச்சேன். பாத்தியா என் நினைப்பு எப்படி கரெக்டா இருக்குன்னு? பாருங்கக்கா, நான் இப்படி நிக்கிறேன். அவங்க அடி மனசுல சந்தோஷம் தாங்க முடியாம பேசுறாங்க. இல்ல ஆர்த்தி, அபி நீ கொஞ்சம் தயவு செஞ்சு சும்மா இருக்கியா? நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு உஷா? நான் கரெக்டா தானே பேசுறேன். தோ அவ வாயிலே அவ சொன்னா பாரு, நாசமா போறேன்னு. அப்படிதானே நடந்துட்டு இருக்கு. அபி ப்ளீஸ், நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஓரமா போறியா? அத பண்ண சொல்லுங்கக்கா முதல்ல. இங்க பாரு ஆர்த்தி, மத்தவங்க ஒண்ணு பார்த்து சிரிக்கிற மாதிரி நீ பண்ணக்கூடாது. தைரியமா இருக்கணும், மனசை தளர விடக்கூடாது, புரியுதா? சரி சொல்லு, நீ இப்ப என்ன பண்றதா இருக்க? என்னால ஏன் வீட்டுக்கும் போக முடியாது, கட்டிக்கிட்ட வீட்டுக்கும் நான் போகல. நான் போய் ஏதாவது ஹாஸ்டல்ல தங்கிக்கிறேன்க்கா. ஹாஸ்டலுக்கா? என்ன ஆர்த்தி இப்படி பேசுற? படிக்கணும்னு சொல்ற, அத புருஷன் வீட்ல இருந்து படிக்க வேண்டியது தானே? ஹாஸ்டலுக்கு போனேனா செலவாகும். பணத்துக்கு என்னமா பண்ணுவ? நான் பார்ட் டைம் வேலை பார்த்து சம்பாரிச்சுக்கிறேன்க்கா. சம்பாரிச்சுக்கிட்டே படிக்கிறேன். இப்ப அவங்க சொன்னாங்கல்ல என்னால எதுவும் கிழிக்க முடியாதுன்னு. நான் கிழிச்சு காட்டுனா இல்லையான்னு பாருங்கக்கா. என்னால முடியும். நான் யாரை விடவும் குறைஞ்சவ கிடையாது. என்னோட பேட் டைம், என்னோட நிலைமை எப்படி இருக்கு, இது கண்டிப்பா மாறும்க்கா. அப்ப புரியும் மத்தவங்களுக்கு நான் யாருன்னு. இங்க பாரு ஆர்த்தி, நீ சொல்றதெல்லாம் சரிதான், என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எதுக்கு வீணா ரிஸ்க் எடுக்கிற? படிக்கணும்னு சொல்ற, புருஷன் வீட்ல இருந்து படிப்பை முடிச்சிட்டு அதுக்கு அதெல்லாம் முடியாதுக்கா. நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்ல. சரி ஓகே, நீ ஆட்டோவில் உட்காரு, நான் வரேன். நான் வந்த ஆட்டோ தான், நீ தைரியமா போய் உட்காரலாம். நான் அதோ வந்துடுறேன். அபி, நான் என்ன அபி பண்றது? ரொம்ப பிடிவாதமா இருக்காளே அபி. இந்த பணத்தை அவகிட்ட கொடுத்துரு. இது ஓம் பணம் சொல்லி கொடுத்துரு. எல்லாம் சரி, ஆனா அவ ஹாஸ்டல்ல தங்கணும்னு சொல்றாளே. அதெல்லாம் பாத்துக்கலாம். பார்ட் டைம் வேலைக்கு வேற இது பாரு போகணும்னு உஷா, சொல்றா. அவ நல்லா படிக்கணும், ஒரு நல்ல இடத்துக்கு வரணும், அதான் இப்ப முக்கியம். நீ எப்படியாவது சமாளிச்சிரு. இது பணம் ஓம் பணம் சொல்லி கொடுத்துரு. சரி, ஏன் பணம் சொல்லாத. அபி அவ வேலைக்கு போகணும்னு சொல்றா. பரவாயில்ல, எப்படியாவது சமாளிச்சிரு உஷா. போ போ, அவகிட்ட ஒண்ணும் சொல்லாத, எதுவும் சொல்லாத. எப்படியாவது சமாளிச்சு புருஷன் வீட்டுல விட்டுரு போ. சரி ஓகே, நீ டென்ஷன் ஆகாத. போலாம்.
அண்ணி கோச்சிக்காதீங்க அண்ணி, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்கு தான் கோச்சிக்கிட்டு ஆர்த்தி இப்படி பண்ணிடுச்சு. என்னது சின்ன பிரச்சனையா? வீட்டை விட்டுட்டு கிளம்பி தனியா வந்திருக்கா? சின்ன பிரச்சனைன்னு சொல்ற? நீ எல்லாம் மனுஷனா? கோவத்தில் நடந்து போச்சு, பெருசுப்படுத்தாதீங்க அண்ணி. ஓஹோ, கோவத்துல நடந்துருச்சா? கோவம் உனக்கு மட்டும் தான் வருமா? மத்தவங்களுக்கு கோவம் வராதா? உனக்கு கோவம் வந்துச்சுன்னா நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? மன்னிச்சிருங்க அண்ணி. என்னத்த மன்னிக்கிறது? பெருசா கோவம் வந்துருச்சுன்னு சொல்றியே, அவ படிப்பை கெடுத்து எதிர்காலத்தை கெடுத்து திருட்டுத்தனமா இழுத்துட்டு போய் அவளை கல்யாணம் பண்ணிட்டியே. எங்களுக்கு எவ்வளவு கோவம் வரணும்? உன்னை கொலை பண்ற அளவுக்கு கோவம் வரும்ல? நீ எல்லாம் ஒரு மனுஷன்னு உன்னை நம்பி வந்தாலே ஒருத்தி, அவளை நீ ஆதரவா வச்சுக்க வேண்டாம்? நீ என்ன ஆளு? அண்ணி, நான் அவகிட்ட பிரியமா தான் நடந்துக்கிட்டேன். என்னத்த பிரியமா நடந்துக்கிட்ட? நீ பிரியமா நடந்துருந்தா அவ ஏன் வெளியில வரணும்? அவகிட்ட நான் நல்லா தான் நடந்துக்கிட்டேன், அவ தான் சரியா புரிஞ்சுக்காம கோச்சின்னு வந்துட்டா. எப்படி எப்படி ஒன்னு அவ புரிஞ்சுக்கணுமா? முதல்ல நீ அவளை புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சிட்டு இருந்திருந்தா இப்படி பொறுக்கி தரமா நடந்திருப்பியா? இது பாரு, எனக்கு எல்லாம் தெரியும். குடிச்சிட்டு வந்து அவகிட்ட வம்பு பண்ணியாமே நீ? ரோட்ல பண்ற பொறுக்கி தரத்தை வீட்டுல பண்றியா நீ? அசிங்கமா இல்ல உனக்கு? ஏன்டா உனக்குல புத்தி இப்படி போகுது? பாவம், அவ நல்லா படிச்சுட்டு இருந்தா, போய் சொல்லி ஏமாத்தி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப குடிச்சிட்டு வந்து கல்யாணம் பண்றியா? உன்னால என்ன பண்றது? கட்டி வச்சு உதைக்க வேண்டாம்? அண்ணி, தப்பு பண்ணிட்டேன் அண்ணி. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அயோக்கியம் கிடையாது அண்ணி. தயவு செஞ்சு என்ன அவ்வளவு கேவலமா நினைக்காதீங்க, உங்க காலில் விட விடுறேன். ச்சே, ச்சே, இது வரையா? இது பாரு, யார் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமே இந்த மாதிரி ஏதாவது தப்பு நடந்துச்சு, என் ஆர்த்தியோட கண்ணு கலங்குச்சு, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ, புரியுதா?